Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level episode 57 and 58 தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி பொருட்டோ சுரிக்கன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட வந்து ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் தான் பார்ப்பான். அதுக்கு சாஸ்கே உடனே அவனோட வந்து டெக்னிக்லாம் போட்டு காட்டும். அது வேற லெவல்ல இருக்கும். இதை பார்த்துட்டு பொருட்டோ வந்து இந்த மாதிரி உச்சிகாசில மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும், என்னாலலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சோர்ந்து போயிடுவான். அதுக்கு உடனே சாஸ்கே வந்து ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் போட்டு காட்டுவான். கிட்டத்தட்ட நிறைய க்ளோன்ஸே போடுவான். இதை பார்த்த பொருட்டோ வந்து என்னாலே போட முடியும்னு சொல்லி வெறும் 4 க்ளோனை வந்து போடுவான். அதுக்கு சாஸ்கே சொல்றது என்னன்னா, உன் வயசுல எல்லாம் வந்து நருட்டோ வந்து 1000 கணக்குல போடுவான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு பொருட்டோ என்னால 10,000 போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க உடனே பொருட்டோட ஒரு க்ளோன் சொல்லும், டேய் மவனே உன்னால அதெல்லாம் பண்ண முடியாது, தேவையில்ல சேலஞ்ச்லாம் விட்டுட்டு இருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கேவலப்படுத்தி விட்டுரும். அண்ட் சாஸ்கே எல்லாம் நினைப்பான், நருட்டோ எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், இவனை வச்சு ஒரு ஊருகா கூட போட முடியாதுங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல ட்ரைனிங்குமே வந்து முடியுது. அதுக்கப்புறம் சாஸ்கேவும் சோச்சரும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. சடனா அந்த இடத்துக்கு காரா வருவான். என்ன ஏதுன்னு கேட்டா, நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கப்ப சடனா ஒருத்தன் அட்டாக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. நம்ம காரா வந்து அமைதியா உட்காந்துருப்பான். ஆனா அந்த டைம் வந்து உரோசிக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதுக்கு காரா கரெக்டா சொல்லிடுவான், அதை 8 டெயில்ஸை பிடிச்சி வச்சிருக்கிறது நீ தானடா அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டா கேட்பான். அதுக்கு உரோசிக்கு அதை நான் பண்ணல, என்னோட சுப்பீரியர்ஸ் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம காரா மேல என்னத்தையும் வந்து வீசுவான். அவன் டக்குன்னு வந்து சாண்ட் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக போடுவான். பட் அந்த சாண்டவே உடச்சுக்கிட்டு அவன் நெஞ்சுக்குள்ள போய் வந்து சொருவிரும். அண்ட் என்னத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துரும். கடைசியில் பார்த்தா வில் பவரை வந்து உறிஞ்சி எடுத்துட்டு உரோசிக்கு வந்து கிளம்பிடுவான். என்னத்தை தான் எடுத்துட்டு போட அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல காரா கேட்பான். நான் வந்து மீன் பிடிக்க வந்தேன், மீனை பிடிச்சிட்டேன், கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காரா அந்த இடத்துல சாஸ்கே கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் சாஸ்கே ரியலைஸ் பண்றான், இந்த மாதிரி அவன் வந்து கண்டிப்பா ஒட்சுட்சுகி கிளான்ல தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல நம்ம சாஸ்கே கொண்டு வந்த அந்த ஸ்க்ரோல் இருக்கும்ல, அதை டீகோட் பண்ணிட்டா கண்டிப்பா வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். பட் இந்த இடத்துல காராவால அதை டீகோட் பண்ண முடியல. ஏன்னா அவன்கிட்ட இருந்த சுக்காக்குவை தான் அவன் எடுத்துட்டு போயிட்டு. ஆனா அதையும் தாண்டி என் கிட்ட தான் சுக்காக்கு இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல காரா கேட்பான். அதுக்கு சரியா தெரியல. பட் இருந்தாலும் வந்துட்டு சுனின் எக்ஸாம் வர நடக்க போது, நம்ம சுனின் எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் பண்ண முடியாது. பட் இதுக்கு ஏதாவது முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் இதை டீகோட் பண்ணா மட்டும் தான் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே அந்த இடத்த விட்டு போயிடுவான். அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட் 2 எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2 டெரிட்டரி இருக்கும். அண்ட் 2 டெரிட்டரியில வந்துட்டு 2 டீம் இருப்பாங்க. ஆனா இந்த 2 டீம் கிட்டயும் ஒவ்வொரு பிளாக் இருக்கும். ஆக்சுவலா அந்த 2 டெரிட்டரியில இருந்து யார் வந்து அவங்க முதல் பிளாக் எடுக்கிறாங்களோ, ஆப்போசிட்ல இருக்க பிளாக யார் முதல் எடுக்கிறாங்களோ, சோ அவங்க தான் பார்த்தா வின்னர். ஒரு டீம் வந்து தோத்து போயிடும், ஒரு டீம் ஜெயிச்சிரும். சோ அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்ப இருக்கிறதுலயே வந்து பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிரும். அதாவது பாதி பேர் மட்டும் தான் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிக்கடாயோட டீம் தான், அதாவது ஹிடன் மிஸ்ட்ல இருந்து வந்த சில பேத்து கூட தான் ஃபைட் பண்ணுவானுங்க. அண்ட் கிட்டத்தட்ட வந்து அழகாவே வந்துகிட்டு அவனுங்க பிளாக் எடுத்துருவானுங்க. கிட்டத்தட்ட சிக்கடாயோட டீம் வந்து வின் பண்ணிடுவானுங்க. அடுத்து சுமிரேயோட டீம், அவங்க வந்து ஹிடன் கிளவுட், அது பொருட்டோ கிட்ட சண்டை போட்டாங்கல்ல, அவங்க டீமோட வந்துட்டு சுமிரேயோட டீம் தோத்து போயிருவாங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தா வந்துட்டு ஷின்கி டீம் வர்சஸ் ஈவாபே டீம். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டெங்கி வந்து அடி வாங்கிடுவான். அண்ட் ஷின்கி மட்டும் தான் வந்து எனிமியோ டெரிட்டரிக்குள்ள வந்திருப்பான். வந்து தண்ணியால ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் டெங்கியை போட்டு தள்ளிடுவான். அடுத்து ஈவாபே வந்துட்டு சாண்ட மூலியமா, அயன் சாண்ட மூலியமா லாக் அடிச்சிருவான். அண்ட் கடைசியில மெட்டல் மட்டும் போராடிட்டே இருப்பாங்க. செம ஃபைட் கொடுப்பான். இங்கிட்டு போய் அடிக்கிறது, இங்கிட்டு போய் அடிக்கிறது, கிட்டத்தட்ட ராக்லி மாதிரியே வந்து நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். கையில ரத்த சொட்டும். சோ அப்பயுமே வந்து உனக்கு ஃபைட் பண்ற என்ன தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு டைம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்கி வந்துட்டு அந்த பிளாக் வந்து அயன் சாண்ட் மூலமா எடுத்துருவான். ஆனா அந்த இடத்துல வந்து மெட்டலுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். ஆனா அப்ப டென்ஷன் தான் காட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் கடைசி ஒரே ஒரு ரவுண்ட், அதாவது ஒரே ஒரு ரவுண்டு, ஒரே ஒரு வின்னிங் டீம் இருக்காங்க. அதுல தான் பொருட்டோவும் இருக்கான். அண்ட் பொருட்டோ டீம் யார் கூட மோதுறாங்கன்னு பார்த்தா அந்த ட்ரிப்ளெட்ஸ் கூட தான் மோதுறாங்க. அதாவது மிசுகாகே கூட வந்திருந்தாங்கல்ல, அந்த டீம் தான், அந்த டீமோட தான் மோதுறாங்க. அண்ட் இதுல பொருட்டோ டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, பொருட்டோ மட்டும் வந்துட்டு அந்த பிளாக வந்து கார்ட் பண்ணுவான். அண்ட் வந்து நம்ம சாரதான் மிட்சுகி வந்துட்டு அந்த பிளாக் எடுக்கிறதுக்காக போறாங்க. பட் இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம பொருட்டோ வந்து ஷேடோ க்ளோனை போட்டு 5 பேரா நின்னுட்டு இருப்பான். அண்ட் அந்த எதிரி ஆட்கள் 3 பேர் தான் இருப்பானுங்க. அப்ப பொருட்டோ சொல்றது என்னன்னா, நீங்க 3 பேர், நான் 5 பேர், நான் தான்டா ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான் பொருட்டோ. அண்ட் சடனா பார்த்தா அவனுங்க ஷேடோ க்ளோன்ஸை போட்டு மொத்தம் 9 பேரா வந்துருவானுங்க. அண்ட் பொருட்டோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா வந்து ஒரு கனவோட இருந்தானுங்க, நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 9 பேர் சேர்ந்து பொருட்டோவை வந்து துவச்சு எடுத்து எப்படியோ காய போட்டுறானுங்க. அண்ட் கடைசியில வந்து அவனுங்க பிளாக் எடுக்க போற நேரம் பார்த்து பொருட்டோ ரியலைஸ் பண்ணுவான், ஆக்சுவலா வந்து சாரதாக்கு ஒரு கனவு இருந்துச்சு, மிட்சுகியுமே ஒரு கனவோட தான் இருந்திருந்தான், நம்ம எல்லாருமே வந்து ஒரு சுனினா மாறுவோம், அடுத்த லெவலுக்கு போவோன்ற எண்ணத்தோட இருந்தோம். பட் இப்போ நான் விட்டுக்க கொடுக்க கூடாது, நான் வந்து எங்க அப்பாவுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும், நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த ரவுண்ட் நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேஜெட்டை பயன்படுத்துவான். வாட்டர் ஸ்டைல போடுவான். வாட்டர் ஸ்டைல் கூட வந்துட்டு லைட்னிங் ஸ்டைல போட்டு அந்த 3 பேத்தையுமே வந்து கருகடிச்சிடறான். அண்ட் மேட்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட்சுகி காப்பாத்துறதுக்காக வருவான். அவளை
நீ எல்லாத்தையும் பண்ணிட்டியா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு இருப்பான் மிட்சுகி. ஆனா அதே சமயத்துல சாரதாவும் வந்துகிட்டு எனிமி டெரிட்டரிக்குள்ள போய்க்குவா. அங்க போய் பார்த்தா பல பிளாக் இருக்கும். அதாவது ஆக்சுவலா கென்ஜுட்ஸுவை போட்டுட்டு இருப்பானுங்க. பட் நம்ம சாரதா கிட்டே அதாவது சரிங்க இருக்குனால அவ வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கரெக்டான பிளாக வந்து எடுத்துறா. அதே டைம்ல பொருட்டோ டீம் வின் பண்ணிடுறாங்க. ஆனா இதே சமயத்துல டென்டனை காட்டுறாங்க. இந்த மாதிரி எப்போ திடீர்னு வந்து பொருட்டோ வாட்டர் ஸ்டைல் போட்டான். அண்ட் வாட்டர் ஸ்டைல் போட்டதுக்கான ஹேண்ட் சைன் கூட நான் பார்க்க முடியல. ஒரு வேளை வேமா போட்டிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒன்னத்திலே இருப்பா. சரி என்னமோ ஒண்ணு. பட் இருந்தாலும் இப்ப பொருட்டோ டீம் வின் பண்ணிட்டாங்க. 4 டீம் வந்து குவாலிஃபை ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல டென்டன் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதே மாதிரி இந்த டாக்டர் வந்து ஒரு ஆளை வச்சிருப்பாருல நம்ம பொருட்டோ வேவு பாக்குறதுக்கு. ஆனா அவன் வந்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பொருட்டோ வந்து கேஜெட்டை யூஸ் பண்ணிருக்கான், வேற லெவல்ல வின் பண்ணிட்டான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல இந்த சைடு நம்ம சாரதா வந்து வின்னிங் மொமெண்ட் போட்டனால சும்மா வாப்பா கை தட்டுப்பா ஹைஃபை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க நம்ம பொருட்டோ என்ன பண்ணுவானா கையை மடக்கி வச்சு குத்துவான். என்னடா பண்ற, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாரதா கேட்டுட்டு இருப்பா. பட் பொருட்டோக்கு தானே உண்மை தெரியும். ஏன்னா வந்து ஹைஃபை போட போனா அந்த கேஜெட் வந்து வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த இடத்துல வந்து வித்தியாசமா பண்ணுவான். உடனே சாரதா வந்து பொருட்டோ உத்து பார்க்க ஆரம்பிச்சிருவா. என்னன்னு கேட்டா உன் கண்ணு வந்து நம்ம நருட்டோவோட கண்ணோட ரொம்ப ப்ளூ கலர்ல தெரியுதான். இது என்ன ஏதுங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. அதையும் தாண்டி நம்ம நருட்டோ உண்மையாலே வேற லெவல் பா. லார்டு 7 அளவுக்கு நல்லவர் யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்கிற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லிட்டு இருப்பா. என்னதான் பொருட்டோ தலை தொங்க போட்டாலும் லைட்டா பெருமையா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா பத்தி பெருமையா பேசுறப்ப இவனுக்கும் அப்படிதானே இருக்கும். கட் பண்ணிட்டு நருட்டோவை காட்டுவாங்க. அவர் ரொம்ப நர்வஸா இருப்பான். ஏன்னா வந்து புள்ள ஜெயிச்சிருச்சா இல்லையான்னு தெரியணும்ல. ரொம்ப நர்வஸா இங்கிட்டு போயிட்டு இருப்பா. சடனா யாரோ கதவை தொட்ட அப்படியே பறந்தடிச்சு போய் சேர்ல உட்காந்து வேலை செய்யறமா நடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில சிக்கமாரு தான் அந்த இடத்துக்கு வருவான். சிக்கமாரு என்ன சொல்லுவான்னு பார்த்தா உன் பையன் பாஸ் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்ல, ஓ இதை சொல்றதுக்கு தான் இங்க வரைக்கும் வந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நருட்டோ கேட்டுக்கிட்டு இருப்பான். சரி நீ என்னமோ பண்ணு, என் பையனும் பாஸ் ஆயிட்டான், கிட்டத்தட்ட நம்மளோட பசங்க தான் மோதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு வெளியே போனதுக்கு அப்புறம் நருட்டோ வந்து அப்படி என் பையன் ஜெயிச்சிட்டாமாரா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் லீஃப் நிஞ்சாஸ் எல்லாருமே யூனிட் ஆகுறாங்க. ஆக்சுவலா வந்துகிட்டு மெட்டலோட டீம் வந்து தோத்துருப்பானுங்கல்ல. அதனால மெட்டல் வந்து கொஞ்சம் நர்வஸாவும் கொஞ்சம் பயத்தோடையும் உட்காந்து கிடப்பான். அதே மாதிரி சேடாவும் இருப்பான். எல்லாரும் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, அடுத்த தடவை பாத்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஈவா போய் டக்குன்னு வந்துகிட்டு சிக்கடாயோட கழுத்தையும் பொருட்டோட கழுத்தையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு, டேய் நீங்க பாஸ் ஆயிருக்கீங்கடா, நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுங்கடா, நீங்க ஃபைனல் ரவுண்ட்ல வேற லெவல்ல மாஸ் பண்ணுங்கடாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பொருட்டோ வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனோடனே ஹினாட்டா அண்ட் ஹீமாவரி வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. அண்ட் இதெல்லாம் கண்டுக்காம வந்து பொருட்டோ மேல போறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சாப்பாடு வேணாம், நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். என்னடா இந்த பையன் இப்படி பண்றானே அப்படிங்கிற மாதிரி தான் ஹினாட்டா பாத்துக்கிட்டு இருப்பா. அதே சமயத்துல சாஸ்கேவை காட்டுவாங்க. அந்த ஸ்க்ரோலை வந்து டீகோட் பண்ற வேலையில இறங்கிட்டு இருப்பான். அப்பதான் நருட்டோ உள்ள வருவான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்க்ரோலை டீகோட் பண்றதுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்டா டீகோட் பண்ண சொன்னேன், பட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டைம் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல சாஸ்கேவும் அந்த இடத்த விட்டு போறான். அண்ட் போறப்பதான் நருட்டோ வந்துகிட்டு, டேய் இந்த மாதிரி பொருட்டோ நீ ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டியாம்ல, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், யாருக்கிட்ட உன் பையன் வந்து உன்ட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சாஸ்கே கேட்பான். இல்ல கொனோமாரி தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நருட்டோ சொல்லுவான். அண்ட் என்னமோ ஒண்ணு உனக்கு ஸ்டூடெண்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சந்தோஷப்படுவான். அதையும் தாண்டி சாரதாவும் பாஸ் ஆயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்ல, இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சாஸ்கே சொல்லுவான். டேய் அதுக்கு நீ சந்தோஷமாவது படுறா அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கேட்க, எனக்கு முன்னாடியே தெரியும் சாரதால இதுல அசால்ட்டா ஜெயிச்சிருவா சாஸ்கே சொல்லுவான். அதே சமயத்துல பொருட்டோவை காட்டுறாங்க. கொஞ்சம் வந்து சோகமாவே வந்து பெட்ல படுத்திருப்பான். ஏன்னா நிஞ்சா டூல யூஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு வந்து சொன்னாலும், பட் நிஞ்சா டூல் இருந்தா தான் என்னால ஷோ ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு மனசு சொல்லும். அண்ட் எந்த மனசை கேட்கறதுன்னு தெரியாம வந்து குழப்பத்தோட படுத்து கிடக்க யாரோ ஒருத்தர் சைலண்டா மேல நடந்து வர்றான். கிட்டத்தட்ட கதவு திறக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். கடைசியா பார்த்தா நருட்டோ தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த மாதிரி சுடின் எக்ஸாம்ல வந்து செம்மையா பண்ணனு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நருட்டோ சந்தோஷப்பட, சரி நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்கன்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் பொருட்டோ சொல்லுவான். சரி நீ என்னதான் இருந்தாலும் சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கிளம்புவான். பட் போறதுக்கு முன்னாடி என்னத்தையும் வந்து தயங்கிட்டே இருப்பான் சொல்றதுக்கு. அண்ட் கிடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நீ சிக்கடாய் கிட்ட மட்டும் தோத்துறாத, அவங்கிட்ட நீ ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டான். அண்ட் என்னதான் இருந்தாலும் பொருட்டோக்கு அப்படியே அடிக்கணும் தான் தோணும். பட் இருந்தாலும் கையில இருக்க கேஜெட் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக வந்துட்டு ஒருவேளை தோத்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே நம்ம நருட்டோவும் நெஞ்சில குத்தி விட்டுருவான். நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நருட்டோ அந்த இடத்த விட்டு கிளம்புவான். அண்ட் வந்துட்டு பொருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து அப்பா நம்ம கிட்ட இப்படி எல்லாம் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல நம்ம நருட்டோ வந்து ஆபீஸுக்கும் போறான். போய் பார்த்தா எல்லா பேப்பரும் கீழே விழுந்துரும். அண்ட் என்னதான் வருத்தமா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவன் வந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டான், ஆசையும் பட்டான். சோ அதனாலவே வந்துகிட்டு இதை ரொம்ப வந்து ஜாலியாவும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதே சமயத்துல வந்துகிட்டு சுனின் எக்ஸாமோட 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் கிட்டத்தட்ட லீஃப் வில்லேஜ்ல இருந்து 2 டீம் மட்டும் தான் வந்திருக்காங்க. அது நம்ம சிக்கடா அண்ட் பொருட்டோ டீம். ஆனா அதே சமயத்துல பொருட்டோ வந்து இன்னமும் அந்த கேட்சலை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். பட் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அவனை பாராட்டிட்டு போனது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சடனா என்ன தோணுச்சுன்னு தெரியல, இந்த பாயிண்ட்ல இருந்து நம்மளா எதிரி அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு சிக்கடாயிட்ட ஒரு டீம் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி சாரதாவும் சொல்றான், நம்ம கண்டிப்பா யாருன்னு காட்டி ஆகணும், லீஃப் வில்லேஜ் நிஞ்சஸ்னா எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜுக்குள்ள போறாங்க. வந்தோடனே எல்லாருமே கூச்சலிட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த மேட்சை பாக்குறதுக்காகவே எல்லா காகேஸும் அசம்பிள் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த ரவுண்ட் 3 வந்து ஹோஸ்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராக்லி தான் நிக்கிறான். அண்ட் ராக்லி வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி
வந்து இந்த மேட்சஸ்லாம் வந்து நடக்கும், கிட்டத்தட்ட சண்டை போடுறதான். அண்ட் ஒரு சமயத்துல உங்க டீம்மேட் கூட நீங்க மோதுறதுக்கான சான்ஸ்லாம் வரும், அதுக்காக நீங்க தயாரா இருந்துக்கோங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆனா இதை வந்து நம்ம நருட்டோ பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் நருட்டோ முக்கியமா பாக்குறது பொருட்டோவை தான் பாத்துக்கிட்டே இருப்பான். பட் பொருட்டோ வந்து கேஜெட்டவே பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த கேஜெட் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தா பொருட்டோக்கும் அந்த ஹிடன் கிளவுட்ல இருந்து ஒருத்தன் வந்திருப்பான்ல அவனுக்கும் தான் சண்டை. கிட்டத்தட்ட ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணுவானுங்க, கத்தி சண்டை தான் போடுவானுங்க. இடையில பார்த்தா வந்துட்டு அந்த ஹிடன் கிளவுட்காரன் வந்துட்டு பபுள் ஜுட்ஸ் எல்லாம் போடுவான். ஆனா அந்த பபுல்லாம் வந்து கிட்டத்தட்ட வெடிக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்துட்டே வந்து பொருட்டோலாம் தெரிச்சிருச்சு விழுவான். அண்ட் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா எக்கச்சக்கமான பபுள் வருது. ஆனா அதே சமயத்துல பாத்துக்கிட்டு இருக்க ஷிங்கியும் வந்துட்டு என்னடா அது பொருட்டோ ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் சின்கி டீம்ல இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு கிட்டத்தட்ட நீ பொருட்டோ கூட தான் சண்டை போடணும்னு ஆசைப்பட்ட, பட் இதே நிலைமை போச்சு அப்படின்னா கண்டிப்பா அவன் தோத்துருவான், நீ பொருட்டோ கூட சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ஷின்கி வந்துட்டு இவன்லாம் ஒரு வீக்கான பீப்புளா இருக்கான், இவன் கூட நான் கண்டிப்பா ஃபைட்டே பண்ண மாட்டேங்கிற மாதிரி தான் ஷின்கி சொல்லுவான். அண்ட் அதுக்கு பதிலா அந்த மிட்சுகி அப்படிங்கிற கூட தான் ஃபைட் பண்ணணும், அவன் தான் உண்மையில டேலண்டட் மாதிரி தெரியுறான், அவங்க கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஷின்கி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு பொருட்டோ வந்து கிட்டத்தட்ட அத்தனை பபுள்ஸை பார்த்தோன்னே மிரண்டு போய் தான் நின்றுட்டு இருப்பான். இருந்தாலும் ஒரு சுரிக்கனை தூக்கி எறிவான், அது வளைஞ்சு போய் அவன் மேல அட்டாக் பண்ணுமான்னு பார்த்தா அந்த பபுளை யூஸ் பண்ணி அதை தடுத்துருவான். அண்ட் எல்லா பபுளும் டப்பு 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 டப்புன்னு வெடிக்க அண்ட் பொருட்டோக்கு என்ன பண்றதுனே தெரியல. பட் இருந்தாலும் நருட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பான், ஏன்னா நருட்டோ அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், அவன் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணுங்கிறதா அவனோட ஆசையே. சோ அதுக்காக வந்து பிளான் பண்றான். அண்ட் கடைசியில வந்து இந்த கேஜெட்டையும் பயன்படுத்துறான். கிட்டத்தட்ட இந்த கேஜெட்ல வந்து ஒரு சுரிக்கன் மாதிரி தூக்கி போடுறான், அது வேற எங்கிட்டோ தான் போகுது. பட் இருந்தாலும் அதோட டைரக்ஷனை மாத்தி விட்டு அவன் மேல அட்டாக் பண்றான். அவன் வாயில வச்சிருந்த பபுளை உடைச்சு விட்டு கிட்டத்தட்ட வாயை வெடிச்சு இந்த இடத்துல சீட் பண்ணி வந்து நம்மளால ஜெயிச்சிட்டான். கிட்டத்தட்ட இந்த ரூம்ல இருக்க எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னதான் பண்ணா, எப்படிதான் வந்து அந்த சுரிக்கனை வந்து இவ்வளவு தூரம் பெண்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் டருய் வந்துட்டு நருட்டோ கிட்ட பார்த்துட்டு டேய் உன் பையன் உண்மையிலே வேற லெவல்ல ஃபைட் பண்றான்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். பட் இருந்தாலும் நருட்டோக்கு ஒரு சின்ன குழப்பம் வந்துகிட்டே தான் இருக்கும் மனசுக்குள்ள. ஆனா அதே குழப்பம் தான் இந்த இடத்துல வந்து சுச்சுகாகேக்கும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம பொருட்டோ வந்து ஒரு மாதிரி கெத்தா போவான், என்னதான் இருந்தாலும் சீட் பண்ணிட்டான், பட் இருந்தாலும் அப்படியே கெத்தா தான் போயிட்டு இருப்பான். அதே சமயத்துல நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிக்கடாய்க்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்து ஒரு பொண்ணுக்கும். அண்ட் அப்பதான் வந்து சாக்குரா ஈனோ டமாரி எல்லாம் ஒன்னா தான் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மேட்சை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. சின்ன வயசுலயும் வந்துட்டு இதே மாதிரி தான் நடந்திருக்கும், அதெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது ஒரு குட் மெமரியா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல என்னதான் டமாரி வந்து ஹிடன் சாண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் கூட அவ வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவனோட பையன் சிக்கடாய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா. சிக்கடாய் நீ மாசு காட்டுறா, டக்குன்னு மேட்ச முடியறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப பொறுமையா தான் ஃபைட் பண்ணுவா, கிட்டத்தட்ட ஃபைட்னே சொல்ல முடியாது, அவ பாட்டு கேட்டுட்டு அசால்ட்டா நின்னுட்டு இருப்பா. அதனால ஃபர்ஸ்ட் ஃபைட்டா சிக்கடாய் வந்துட்டு பேரலைஸ் ஜுட்சுவை போடுவான். என்னதான் அந்த ஜுட்சு வந்து நெருங்க அவ வந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆகுறா. ஜஸ்ட் வந்து பாட்டு கேட்டு, அதாவது பாட்டுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா, சண்டையில ஃபோக்கஸ் பண்ணவே இல்ல. அண்ட் ஈனோஜின் சொல்றான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சிக்கடாய் பொறுமையா சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் ஏதோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஈனோஜின் சொல்லுவான். பட் என்னதான் இருந்தாலும் சிக்கடாய் வந்து பேப்பர் பாம்லாம் தூக்கி போடுவான், அதுலயுமே வேலைக்காகல. அண்ட் பேரலைஸ் ஜுட்சுவை வந்து போடுவான், அப்பயும் வேலைக்காக மாட்டேது. நான் அழகா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறா. அண்ட் இது வரைக்கும் உன் ஆட்டத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன், பட் இப்பதான் ஏன் ஆட்டத்தை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஏதோ வின்ஸ்டேல் மாதிரி போடுறா. அது கிட்டத்தட்ட ஹை ஃப்ரீக்வன்சியோட வந்து நம்ம சிக்கடாய் அட்டாக் பண்ணுது. அவனோட காதெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அண்ட் சிக்கடாய் வந்து திரும்ப வந்து பேரலைஸ் ஜுட்சுவை போடுவான். இந்த தடவை வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகும், பட் பார்த்து எஸ்கேப் ஆகும், அசால்ட்டா எஸ்கேப் ஆகாது. அப்பதான் வந்து சிக்கடாய் எதையோ ஒன்று புரிஞ்சுக்கிறான். அண்ட் என்ன ரியலைஸ் பண்றான் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துகிட்டு கிட்டத்தட்ட கண்ணால பார்த்து எதிக்கூட ஃபைட் பண்ணவே இல்ல, அதாவது எல்லாத்தையும் காதால தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அவளோட அந்த முடியை வந்து கழட்டினக்கு அப்புறம், அதாவது ஹூடியை கழட்டினக்கு அப்புறம் தான் அவ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கேர்ஃபுல்லா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கான காரணம் அந்த சவுண்ட் எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து சிக்கடாயோட வெயிட்டும் அவ வெயிட் எங்கெங்கெல்லாம் போகுது, ஆக்சுவலா சவுண்ட் எங்க தான் கிரியேட் ஆகுது அப்படிங்கறத பார்த்து தான் வந்து அந்த பொண்ணு ஃபைட் பண்ணிருக்கா. இது எல்லாத்தையும் சிக்கடாய் சொல்ல அந்த பொண்ணே மறந்து போயிருவா. கடைசியில நம்ம சிக்கடாய் வந்து பேப்பர் பாம்பை தூக்கி எறிவான். ஆனா அந்த பேப்பர் பாம்பு வந்து பார்த்தா கடைசியில வந்துகிட்டு அவங்ககிட்டே வெடிச்சிரும். ஏன்னா வந்துட்டு அவ ஃப்ரீக்வன்சி அட்டாக் திரும்ப பயன்படுத்த அவங்ககிட்டே வந்து பேப்பர் பாம்பெல்லாம் வெடிச்சிரும், அவ சதறி எடுத்து போயிருவான். அண்ட் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு அசைய முடியாம அப்படி நின்னுகிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம தலையை வந்து வெடிச்சு சதறனா தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அவன் வந்துகிட்டு பேரலைஸ் ஜுட்சுவை போட்டு விட்டான். ஆனா அழகா கத்தியை கண்டு போய் கழுத்துல நீட்டிட்டு நீ கிவ் அப் பண்ணலன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் அவளுமே வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறா. அண்ட் இந்த இடத்துல வந்து சிக்கடாய் ஜெயிச்சிடறான். சிக்கடாய் ஜெயிச்ச உடனே சிக்கமாரு வந்து என் பையன் ஜெயிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானா. உடனே அங்க இருக்க சுச்சுகாகேசி காகேசி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, இவன் யாரா கோமாளி கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஒன்னும் இல்லங்க நீங்க மேட்ச பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமாரு வந்து அந்த இடத்துல எப்படி தட்டி விட்டுருவான். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தா சாரதாவுக்கும் ஹிடன் கிளவுட சேர்ந்த ஒருத்தருக்கும் தான். அண்ட் இந்த மேட்ச் வந்து 3 செகண்ட்ல முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாரதா வந்து சிக்கடாய் கிட்ட சொல்லிட்டு போக பொருட்டோக்கு ஒன்னும் புரியல. அண்ட் எடுத்தோன்னே அந்த பொண்ணு அட்டாக் பண்ண வர சாரதா உடனே வந்துகிட்டு சரிங்க யூஸ் பண்ணி ஒரு செகண்ட் கேப் விட்டு அடுத்த 2 செகண்ட்ல முடிச்சிருவா சொல்லியே. அதுதான் 3 செகண்ட் சொல்லி வந்திருப்பா. கிட்டத்தட்ட அந்த எனிமி வந்து கொஞ்சம் வீக்கான ஆளு தான் போல இருக்குது, அதனால சாரதா என்னமோ ஈஸியா ஜெயிச்சிட்டு வந்துட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈனோஜினுக்கு தான் மேட்ச். ஈனோஜினுக்கும் சாண்டி வில்லேஜ் சேர்ந்த ஒருத்தனுக்கு தான் மேட்ச். மேல இருந்து ஈனோ கத்திக்கிட்டு இருப்பா, டேய் மகனே தயவு செஞ்சு ஜெயிச்சிட்டு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அண்ட் ஈனோஜின் வந்து சூப்பர் பிஸ்கோ எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் அசால்ட்டா வந்து
அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான். அதுல பேப்பர் பாம்லாம் வச்சு விட்டாலும் கூட அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஈனோஜினை தோக்கடிச்சிடறான். ஃபர்ஸ்ட் தடவை லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஒரு சினோபி வந்து தோத்துருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தா மிட்சுகி தாங்க தலைவன். வேற மாதிரின்னு சொல்லியானோ. ஏன்னா வந்துட்டு அந்த எனிமி ஹிடன் கிளவுட் ஆர வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். சரி 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 சரின்னு முகமது அலி மாதிரி பஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அது எல்லாத்துல இருந்து அழகா எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். அண்ட் ஒரு சமயத்துல மிட்சுகி வந்துகிட்டு சேஜ் மோடுக்கு போறதுக்காக வந்து தயாராவான். பட் இருந்தாலும் அவங்க அப்பா சொன்னனால அந்த சேஜ் மோடுக்கு போகாம அவன் நார்மலாவே ஸ்னேக்ஸை யூஸ் பண்ணியே வந்து டொராயை லாக் அடிச்சு எப்படியும் மிட்சுகி ஜெயிச்சிருவான். இது எல்லாத்தையுமே ஷினிகி வந்து கூர்மையா தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் அடுத்து ஃபைனல் மேட்ச் ஆன ஷினிகி வெர்சஸ் டோசோ தான் நடக்க போகுது. அண்ட் இதோட வந்து ரெண்டு பேருமே வந்து களத்துக்கு வராங்க. வந்தக்கப்புறம் அண்ட் வந்து சுச்சுகாகே எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து காராவோட பையன் தானே இது, நீ அதாவது காரா கிட்ட கேட்பாங்க உன் பையனை உண்மையிலே வேற லெவலில் ட்ரைனிங் பண்ணிருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை நீங்க பொறுத்திருந்தே பாருங்கிற மாதிரி தான் காரா சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்தில் ஷினிகி வந்து டோசோவை பார்த்துட்டு இந்த மாதிரி மன்னிச்சிரு, நான் இந்த மேட்சை கொஞ்சம் வந்து ஈஸியாலாம் கொண்டு போக போறது கிடையாது, கொஞ்சம் ஹார்டா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் ராக்லியும் வந்துட்டு இதுதான் கடைசி மேட்ச், கடைசி லீக் மேட்ச். ஆனா அதே சமயத்தில் ரெண்டு பேரும் ஃபைட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ரெண்டு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதே சமயத்தில் சூப்பரான எபிசோடோட நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.